தந்தை மைந்தன் தூய் ஆவியாவின் கடவுளின் திருப்பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். நவம்பர் மாதத்தில் நாம் சிறுவர் விழாவை கொண்டாடுவது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகள் கடவுளுக்கு வளரவும் திருச்சபையில ஒரு நல்ல தலைவர்களாக உருவாக்கப்படவும் இப்படிப்பட்ட சிறப்பு ஞாயிறும் அதற்கான பிள்ளைகளுக்கான சிறப்பு கொண்டாட்டங்களும் அமைக்கப்படுகின்றன. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த தினம். இந்த தினத்தை குழந்தைகள் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய நாட்டின் அளவில் இந்த சிறுவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்முடைய திருச்சபையிலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். இதற்காக ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களும் அவருடைய சூப்பர்மேன் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த சிறப்பு வழிபாட்டை சிறு பிள்ளைகளை வைத்து நடத்த இருக்கிறார்கள். எனவே இந்த பங்கு பெற இருக்கிற ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் இந்த ஆராதனையை நடத்தி கொடுத்திருக்கிற ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை நான் உளவார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவர்களுடைய கடமையிலே இதை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் இதை நடத்தி கொடுத்தார். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கிறிஸ்தவ கல்வித்துறை சிறுவர் வழிபாடு. செம்பொருள் எனக்கு அடுத்தவர் யார்? லூக்கா 10:29. He who is my neighbor. ஆரம்ப இறைவேண்டலை ஆய்வாளர்கள் எழுதுகிறார். வழிபாட்டின் தலைப்பு இறையரசில் இணைக்கப்படுவதற்கு சிறுவர் உள்ளத்தின் தனித்தன்மை பற்றி இருத்தல் வேண்டும். அடிப்படை அடிகள் என உண்மையை உலகிற்கு உரைத்த உத்தமர் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவரையும் இச்சிறுவர் சிறப்பு வழிபாட்டிற்கு உளமாற வாழ்த்தி வரவேற்கிறோம். அதுதான் ஆரம்பிக்க நீதான் படிக்கலாம். சரி சரி, ஓகே, ஜெபம் செய்வோம். எங்க நன்றி ஆண்டவரே, மீண்டும் ஒரு இசை இந்த சிறுவர் சிறப்பு வழிபாட்டிற்காகவும் இதுல பங்கேற்கிற அருமை பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டையும் இதை நடத்த இருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் உங்களுடைய செழித்து வளரவும் மிகுந்த கனிகளை கொடுத்து உண்மை மகிமைப்படுத்தவும் அருள் பாராட்ட வேண்டும் ஆட்சிக்கிறோம். இவர்களை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய அன்பையும் பாதுகாப்பையும் கரிசனையும் பெற்றிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சார் படிக்கிற பாடங்களையும் பள்ளியையும் கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களையும் உங்களுடைய கருத்து வைத்து விடுகிறோம். சிறப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு நீர் தந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதன் மூலமாக அவர்கள் பெற்றுக் கொள்கிற ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறுவர் ஞாயிறு பள்ளியை நடத்துகிற ஆசிரியர்களை விசேஷமாக உங்களுடைய கருத்தில் வைக்கப்படுகிறோம். உங்களுடைய ஞானத்தை தார இந்த பிள்ளைகளை உங்களுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய திருமைகளை தந்தர வேண்டும் ஆட்சி. இந்த ஆராதனையை மீண்டும் ஒரு விஷயம் கருத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் லட்சியமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகோள் நடத்துகிறார்கள். ஆமாம்.
இறையரசில் இணைக்கப்படுவதற்கு சிறுவர் உள்ளத்தின் தனித்தன்மை பெற்றிருத்தலே அடிப்படை அடிக்கல் என உண்மையை உலகிற்கு குறைத்த உத்தமர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் இச்சிறுவர் சிறப்பு வழிபாட்டிற்கு உலமான வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் எழுந்து பாடல் எண் 455 காலமே தேவனை தேடி என்று பாடுகிறோம். காலமே தேவனை தேடு ஜீவ காருண்ய பாதம் பணிந்து
சிறுவரின் உள்ளத்தின் தனித்தன்மையே இறையரசுக்கு உரைத்தல் என்று வைத்த எங்கள் அன்பின் கடவுளே, மனிதத்தை மாண்புடனும் பண்புடனும் வழிநடத்த இம்மண்ணின் மகனாக இயேசுவை சிறப்பித்தவரே மேற்கொள்கிறோம். மறுவாழ்வையும் மாண்பையும் இழந்த எங்களுக்கு இறைவாழ்வையும் நிறைவாழ்வையும் பெற்றுத்தரும் உம் திருச்செயலுக்கு உமை போற்றுகிறோம். அன்பிற்கு அடையாளமாக, அடிப்படையாக, அகராதியாக, அணிகலனாக, ஆணி வேராக, அவனியில் அவதரிக்க ஆண்டவரை அனுப்பிய உன் மேலான செயலுக்காக உமை போற்றுகிறோம். இறையரசு இடம்பெற சிறு பிள்ளைகளே முன்மாதிரி என எடுத்துரைத்தமைக்காக உமை போற்றுகிறோம். குதூகலத்தை குடும்ப வாழ்க்கையில் குறையாமல் பெற்ற குழந்தைகளை அடிப்படையாக அற்புதமாக அருள்கின்ற தாயும் தந்தையுமாகிய இறைவனை உமை போற்றுகிறோம். குழந்தைகளை இறையரசின் அடிப்படை அடையாளம் என பறைசாற்றிய உமை போற்றுகிறோம். ஆவியானவரை அடிப்படையாக பெற்று சிறு பிள்ளைகளின் செயல்பாட்டில் ஆவியானவரின் செயலை காணவும் உணரவும் அறியவும் வழிநடத்தி அவர்களைப் போல வேறுபாடு அற்ற சமத்துவ சமுதாயத்தை சாத்தியமாக நிலைப்படுத்தி வருகின்ற தூய ஆவியானவரின் பணிக்காக உமை போற்றுகிறோம். எங்களில் கலந்து கடவுளின் திருப்பெயரை நிலைப்படுத்த எங்களை உந்தி தள்ளி உலக வாழ்வில் சமத்துவத்தையும் வேறுபாடு அற்ற சமூகத்தையும் சான்று பகிர்கின்ற வாழ்க்கையை வழிநடத்தும் தூய ஆவியாரின் பணிக்காக உமை போற்றுகிறோம். குழந்தைகள் மூலமாக குழந்தைகளின் மனத்தை தவறுகளை உணர்த்த தவறுகளை உணர்த்தல். எவரும் இறையரசில் இணைக்கப்பட குழந்தைகளின் உள்ளத்தின் தகவல்கள் அடிப்படை தேவை என்ற உண்மை இறைமகன் இயேசுவின் மூலமாக திருமறை வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு தெளிவான அறிவுக்குள் வழிநடத்தப்பட்டும் செயல்படாமல் அதனை திறந்த மனதுடன் ஏற்காமல் இருந்தமைக்காக எங்கள் குடும்பம் மற்றும் பொது வாழ்வில் நீர் அருளிய அருட்கொடையாகிய பிள்ளைகளுக்கு தனித்துவத்தையும் தனித்தன்மையையும் வெளிப்படுத்த போதுமான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அவர்களை புறக்கணித்தமைக்காக இன்றைய உலகில் பிள்ளைகள் பரந்த திறந்த மனதுடன் வாழ்வதற்கும் தவறான எண்ணங்களையும் எதிர்மறை கருத்துக்களையும் அவர்களுக்கு தந்து மூடிய ஆளுமையின் தனித்தன்மையையும் உள்ளதிலும் உறவிலும் அமைதியை விதைக்காமல் செயல்பட்டமைக்காகவும் சமூகத்தில் சமய சமுதாய பொருளாதார தவறான கருத்தியல் சார்ந்து அமைப்பில் உறவுகளை உதறி தள்ளி அன்பையும் பண்பையும் வளத்தையும் நலத்தையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் மறுத்தமைக்காகவும் மறைத்தமைக்காகவும் திருச்சபையிலும் திருத்தொண்டிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தாமல் பொறுப்பின்றி வாழ்ந்தமைக்காகவும் அருள் வழங்கும் சாதனங்களாகிய திருமுழுக்கு திருவிருந்து நிகழ்வுகளில் திருச்சபையில் கொடுத்த வாக்கினை மறுத்து போய் செயல்பட்டமைக்காக சமுதாயத்தில் சமத்துவ சமுதாயத்தை சாத்தியமாக்க பிள்ளைகளை வழி நடத்தாமலும் அவர்களுக்கு முன்மாதிரியாக செயல்படாமல் சமூக பாகுபாடுகள் வேற்றுமையில் தவறான தரம் குறைந்த செய்திகளை மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் செயல்முறைப்படுத்தியமைக்காக இறையரசின் அடிப்படை அடையாளமாக சிறு பிள்ளைகளை வெளிப்படுத்திய நமது ஆண்டவர் இயேசு நம் குடும்ப கூட்டு வாழ்விலும் நம்மவராகவும் நம் வீட்டு பிள்ளையாகவும் என்றும் உறவில் வெளிப்பட தந்தையாகிய இறைவனின் திருக்கரத்தினை பிடித்துக் கொண்டு புதிய பாதையை புதிய தனித்தன்மையுடன் இறையரசின் தகவுடன் வாழ்க்கை பயணத்தை பயணிக்க பாதை காட்டுவாராக. ஆமென். சபையார் அமரவும்.
பகுதியை வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக பெற்றுக்கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 27 வரை. அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிபிரான் பூவார் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவர்களோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனைவி மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்கள் கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளுக்கு அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுடையவர்கள். மருத்துவச்சிகள் அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இதனைத்தான் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்களும் பெருகி மிகுதியும் பறந்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டார் என்றார் என்பது. வாசகமுறையாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரை. புதிய பாட்டு பக்கம் 125. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசேரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயங்கரமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவுட்டதாக அவரும் சந்நிதியில் வந்தேற்றி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகிற தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாட்டிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்தில் சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்த பண்ணுகையில் அவன் ஞானதிர்ச்சி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்டு பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்படுகிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நாட்கள் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவை எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரை, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றார். வாசிமுறையாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாசிக்கும் தேவனே நோக்கி சொல்லுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 22 வரை. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 22 வரை. பிள்ளைக்கு
கர்த்தரையே வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயன்படுத்தி உங்களுக்கு கொடுத்தேன். நாளைக்குள்ள முதல்களை கருத்து காட்டிக்கும். கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்களை நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய ஊக்கத்திற்கு விளங்குகிறது. நீதிமன்றங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்கள் அவர்களுடைய எல்லா ஊக்கங்களுக்கு வீட்டில் அனுப்பிவிடுகிறார். நீதிமன்றத்தில் வரும் குடும்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அதை எல்லாவற்றும் இருப்பார். தீமை பின்மார்களை கொள்ளும். நீதிமன்ற படைக்கிறவர்கள் உச்சவாடுகளாவார்கள். ஆமென். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 37 வரை. புதிய பாடம் பக்கம் 96. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகி கர்த்தருக்கு உன் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை குறித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதிருக்கி கிட்டே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை சுயவாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பண்டத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரிப்போல் அதிகமாக ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு, இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தானே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்து நிறைவேற்று. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக மீண்டுமாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக எங்கள் திருச்சபையில் இருக்கிற அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழிபாட்டில சிறு பிள்ளைகள் அதிகமாக பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இருப்பினும் ஆண்டவரே, இந்த சிறுவர் சிறப்பு விழாவை ஞாயிறுகளை அனுசரிக்க எங்களுக்கு அருள் தந்திருக்கு. அனைத்து சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களோடு பேசி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். நல்ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரையை கடவுளின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துகின்ற ஆசிரியர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம்
சிறப்பு ஞாயிறுகளை கொண்டாடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசித்தவர். பள்ளிக்கூடங்கள் தான் ஆலயங்கள் என்று சொன்னார். அதில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள் தான் தெய்வங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அதிகமாக நேசித்தவர். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் மூலமாக தான் நாட்டினுடைய எதிர்காலம் இருக்கிறது, உலகத்தினுடைய எதிர்காலம் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்த தலைவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கின்ற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கிறோம். விளையாட்டு சொன்னாங்க, சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் அவங்க சிறுவர்களை பார்க்கறதுக்கு அதெல்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கிற உலக அறிவில அப்படின்னு நம்ம விளையாட்டை சொல்லலாம். ஆனாலும் சிறு பிள்ளைகள் தான். இன்னும் சொல்ல போனா எவ்வளவு வயசானாலும் அவர் பெற்றோர் என்றால் 90 வயசுல இருந்தாக்கா அவங்க மகன் ஒரு 70 வயசுல 80 வயசுல இருந்தாக்கா அந்த 90 வயசுல இருக்கிறவருக்கு 80 வயசுல இருக்கிறவரு குழந்தை சிறு. எனவே வயது ஒரு பெரிய காரியம் இல்லை. பெற்றோரும் பெரியோர்களும் இந்த சிறுவர்களை எப்படி நடத்துகிறார்கள், எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பாடம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு எனக்கு பிறன் யார் என்பதை குறித்ததான். சிறு பிள்ளைகள் எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள், எல்லோரையுமே நேசிக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் இவர்களெல்லாம் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கிறவர்கள் யார் என்றால் பெரியவர்கள். இவங்களோடதான் நீங்க பேசணும், அவங்களோட பேசக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லவங்களாக தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாத்துலயுமே பிரேக் போடுறது யாருன்னா பெரியவங்க. ஒருவேளை அது பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். இருப்பினும் இப்படிப்பட்ட வரைமுறைகளை அல்லது பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அவர்களை வைத்துக் கொள்ள நினைப்பது எந்த அளவுக்கு சரியானது என்பதை நாம் சொல்ல முடியாது, அவர்களுக்கு கூற முடியாது. இங்கே நாம பார்க்கிற தலைப்பு எனக்கு பிறன் யார், எனக்கு பிறன் யார். அதாவது நான் நேசிக்கக்கூடிய மனிதன் யார். இந்த நியாயசாஸ்திரி இயேசுவிடத்தில் கேட்கிறார், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்யும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயா. அதாவது உன் கவனம் எவ்வளவு அந்த அளவுக்கு கடவுளத்துல அன்பு கூறு. உன்னுடைய முழு சிந்தனையும் ஆண்டவரை பற்றியதாகவே இருக்க வேண்டும். அதில் இடம் கொடுக்கணும். உன்னுடைய சிந்தையில இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரை பற்றிய சிந்தையாக உன்னுடைய சிந்தனை இருக்க வேண்டும். உன்னுடைய பலன் ஆண்டவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னிடத்தில் நீங்க எப்படி அன்பு கூறுகிறாயோ அதே போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். உடன் மக்களை நேசிக்க வேண்டும். நான் கடவுளை மட்டும் நேசிக்கிறேன், உடன் மக்களை நான் நேசிக்கலைன்னா அந்த அன்பு பொய்யானது. நாம ஒரு சிலரை வெறுத்தாலும் அந்த உண்மையான அன்பு இருக்குன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடும். வெறுக்கிறதுலயும் அன்பு இருக்கு, நேசிக்கிறதுலயும் வெறுப்பு இருக்கு, நேசிக்கிறதுலயும் வெறுப்பு இருக்கு. ஒருத்தர் கெட்டு போகணுன்ற எண்ணத்தோட ஒருத்தர் நேசிக்கிறவங்க இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப உயர்வா
அவங்க கெட்டுறவங்களும் இருக்காங்க, ஒருத்தர் மனத்தடி கெட்டுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துல எல்லாமே இருக்கு. எனவே உண்மையான அன்பு எது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையான அன்பு எங்கே வெளிப்படுகிறது என்றால், ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற உண்மையான மரியாதையில் இருக்கிறது. எந்த அளவுக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்துமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாம் அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்கணும்னா அது கேஸ், அவமதித்தால் கேஸ். எனவே இந்த பிறன் யார் அப்படின்ற கேள்வி அங்கே எழுப்பப்படுகிறது. இயேசுவானவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றார். அதே மாதிரி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் எல்லோருமே யூதர்கள், யூத சமுதாயத்தை சார்ந்தது. இயேசுவானவர் சொல்றாரு, நீங்க மற்ற யாருடைய வீட்டுக்கும் போவாங்க, இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அவங்களுக்கு சமாதானம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு முதல்ல. ஆனா இயேசு சாமி மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இந்த சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தவர்களுக்கு அறிவிக்கப்படுறது, யூதர்களுக்கு அறிவிக்கப்படுது. இயேசு சாமியை யூதரை காட்டிலும் யூதர்கள் அதிகமாக ஏற்றுக் கொள்கிறார்கள். ஆனா என்ன சிக்கலன்னா, யூதர்களும் யூதர் அல்லாதவர்களும் ஒன்னா வாழ முடியல, ஒருமித்து வாழ முடியல. ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக ஒன்றுபட்டு வரும்போது வித்தியாசமான சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒன்றுபட்டு வாழ முடியவில்லை. ஏன்னா அவர்களுக்குள்ள நிறைய சிக்கல்கள். ஏன் ஒரு குடும்பத்திலே கூட கணவன் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், மனைவி ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், இருவரும் ஒன்னா வரும்போது ரெண்டு குடும்பங்களை சார்ந்த பாரம்பரியம் ஒத்து வந்துட்டா வர அவ்வளவு சீக்கிரம் ஒத்து வர. ஒரு சில இடத்துல கடைசி வரைக்கும் ஒத்து வர. என் குடும்பம், என் அப்பா, என் அம்மா, அவங்க தான் பேசுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காலம் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவர்களோட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இரண்டு நபர்கள் ஒரு குடும்ப உறவிலே கணவன் மனைவியாக வரும்போதே அதை செய்ய முடியல. இரு சமுதாயங்கள் ஒன்றுபட்டு திருச்சபைக்குள்ள வரும்போது அவ்வளவு சீக்கிரம் அது சாத்தியமாகும் சொல்ல முடியாது. ஏன்னா இருவருடைய உணவு பழக்கங்கள் வேறு. இப்ப கொர்நேலியு என்றவர் ஒரு புரோகித மனிதர், அவருடைய வீட்டுக்கு போகும்படி ஆண்டவர் சொல்றாரு. பேதுருவும் அவங்க வீட்டுக்கு போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு தரிசனத்தை காண்றாரு. ஒரு பெரிய தொட்டி வானத்திலிருந்து இறங்கி வருது. அவர் பசியா இருக்கிறாரு. அப்போ ஒரு குரல் ஒலிக்கிறது, நீ இதெல்லாம் அடிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, நான் டீட்டானது இன்னும் சாப்பிட்டது. என்னுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், என்னுடைய சமயம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய உணவு பழக்கம் இப்படிப்பட்டதாக நான் தூய்மையானது மட்டுமே சாப்பிடுவேன். இதெல்லாம் புறையின மக்கள் சாப்பிட முடியும், யூதர் அல்லாதவங்க சாப்பிட முடியும். இதுல அசுத்தமான ஜீவராசிகள்லாம் இருக்கு, இதை நான் சாப்பிட மாட்டேன். பன்னி இருக்கும், யூதர்களுக்கு அருவருப்பான பன்னி, நாய், இதெல்லாம் அருவருப்பான. நீ பன்னியெல்லாம் சாப்பிட்றாங்க, நாய் கூட சாப்பிட்றேன். சீனாவில் வட இந்தியாவில் நாய் சாப்பிட்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நாய் சாப்பிட்றேன். சீனாவில் இருக்கும் நிறைய பண்ணி சாப்பிடும், நம்மளுடைய பகுதியில் இருக்கணும் பண்ணி சாப்பிடும். ஏன்னா எப்படி அசுத்தமான உணவுகளை நான் சாப்பிட்டதில்லை, அது கடவுளுக்கு அருவருப்பானது, தீட்டானது அப்படின்னு சொல்லும்போது கடவுளுடைய வார்த்தை தான் வந்துன்னா, கடவுள் தூய்மையாகிறதை நீயே தீட்டாக கொடுப்பார். இப்ப எல்லாத்தையும் கடவுள் தூய்மையாகி இருக்கிறார். ஏன் விலங்கினங்களெல்லாம் தூய்மையாகி இருக்கிற கடவுள் மனிதனை தூய்மைப்படுத்த மாட்டாரா? அப்ப மனிதர்கள் எல்லோரும் தூய்மையானவர்கள். யூதர்கள் என்றும் இல்லை, கிரேக்கர்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டு கழுவப்பட்டிருக்கிறார்.
கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவில் கருப்பின மக்கள் வெள்ளை இன மக்கள் என்ற வித்தியாசம். ஜான் ஃப்ளாய்ட் அப்படின்றவர கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. அமெரிக்காவில் ஒரு பெரிய போராட்டம் எழுந்தது. அதை தொடர்ந்துதான் ட்ரம்ப் வீழ்த்தப்பட்டார் என்று செய்திகள் வருது. இன கலவரத்தை முடிவுக்கு கொண்டு அமெரிக்கர்கள் எல்லோரும் சமமாக, சமத்துவமாக, அன்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாக்களித்திருப்பதாகவும் ஜோ பைடன் அவர்கள் வெற்றி பெற்றதாகவும் உலக அளவில் எல்லோரும் சொல்றாங்க. நம்ம நாட்டிலும் பீகாரில் எலெக்ஷன் நடந்தது. ஆனால் வித்தியாசமான ஒரு முடிவு. அது மாதிரி சமத்துவமாக எல்லோரும் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதா? அதுக்கான பயணத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதெல்லாம் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய கேள்வி. உலகத்தில் என்னதான் மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்தியா மாற்றம் அடையாது. இது ஒரு பழமைவாத சமுதாயம். இதை நம்ம என்னதான் சித்தியது உட்கார வச்சாலும் அது என்ன செய்யணும்? பழமையை நோக்கி தான் போகும் அப்படின்றது எல்லாருடைய கருத்து. சொல்லுவாங்க, நாயை உருவாக்கி நடுவில் உட்கார வச்சாலும் அது வாழ போயிட்டு போகும். நம்ம என்னதான் திருத்தணும்னு நினைச்ச அடுத்த சமுதாயத்தை திருத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கிறிஸ்தவமே என்றாலும் மற்ற நாடுகளில் கிறிஸ்தவம் பெற்ற வெற்றி இந்தியாவில் இல்லை. 2.5% தான் இருக்கு. கிறிஸ்தவமும் இங்கே தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, நான் கிறிஸ்து தோற்கவில்லை, கிறிஸ்தவம் மட்டும்தான் தோற்கிறது, கிறிஸ்து வெற்றி பெறும், கிறிஸ்து வெற்றி பெறும். இந்த ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயத்தை நோக்கிய பயணத்தில் இயேசுவானவர் உடனிருந்து வெற்றியை தருவார் என்ற பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் பயணிக்கிறோம். யூதர்கள் பிறையின மக்கள். இங்கே நாம் பார்க்கின்ற போது, நற்செய்தி பாடத்தில் நாம் பார்க்கின்ற போது, எனக்கு பிறன் யார்? அப்ப இயேசு ஒரு கதை சொல்றார். என்ன கதை? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்க போன்ற வழியில கலர் கல்லையில அகப்பட்டான். கலர்னா திருடர். அந்த திருடர் என்ன பண்ணாங்க? அவனை பிடிச்சி அவன் கையில இருந்ததெல்லாம் பறிச்சினாங்க. பறிச்சின்னு அவன் என்ன செய்தாங்க? நல்லா அடிச்சாங்க. குற்றுயிரும் கொலை உயிருமாக விடுத்துட்டு போயிட்டாங்க. செத்துங்கிறான் மனுஷன். எப்ப சாவான்னு தெரியல. சாவு நடந்துல இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒரு யார் வருது? ஆசாரியன் வர்றாரு. அவரை பார்த்துட்டு தூரமா விலகி போறாரு. அதுக்கு நேர்ந்தவர் என்ன பண்றாரு? நேரம் போறாரு. ஒரு 10 அடி கட்டி அந்த பக்கமா விலகி ஓரமா போயிட்டு அப்படி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லேடி வர்றாரு. லேடி அவரும் என்ன பண்றாரு? தூரத்துல பாக்குறாரு. ஒருத்தன் துச்சிக்கிறான் உயிர். அவரு என்ன செய்யறாரு? தூரமா விலகி பக்கமா. ஏன் இவங்க 2 பேரும் தூரமா விலகி பக்கமா போயிட்டாங்க? அப்படின்னா இந்த ஆசாரியர்கள் யாருன்னா கடவுளுடைய பணியை செய்கிறார்கள். லேவியர்கள் யாருன்னா அவங்களும் கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும். இவங்களுக்கெல்லாம் பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல சட்டம் இருக்கு. என்னன்னா, தான் குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாக்கா இதெல்லாம் நிறைவேற்றணும். ஒரு நாளைக்கு அவங்க தீர்த்து உள்ள இருப்பாங்க, குடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி எல்லாம் ஏற்று செத்து போன அந்த மகடியை அவங்க தொட்டுட்டாங்கன்னா 1 வாரத்துக்கு அவங்க தீர்த்து உள்ளவர்களாக. இப்ப போயிட்டு இருக்கிறவங்களே உதவி செய்யறதுக்கு போய் அவங்க தொடர்ந்து வச்சுங்க. செத்துட்டாக்க என்ன 7 நாள் தீர்த்து உள்ளவர்கள்.
அப்ப 7 நாள் அவரு கடவுளுடைய பணியை செய்ய முடியாது, போயிட்டு அவருடைய தூய்மை கெட்டு போயிடும், கடவுளுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால அவர் என்ன செய்யறாரு, விலகி தூரமா போயிடும். அந்த வழியா ஒரு சமாரியன் வர்றாரு. இந்த சமாரியன் யாரு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் நாடு அது தாவீது அரசன் காலத்துல ஒரு பெரிய நாடாக இருந்தது. ஏன்னா தாவீது கடவுளுக்காக வைராக்கியமா வாழ்ந்த ஒரு மனிதர். தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய போர்களை செய்து அந்த கானான் நாடு முழுவதும், இஸ்ரவேல் நாடு முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். ஆனா அந்த இது தொடர்ந்து இருக்கு. தாவீது தப்பு பண்ண போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இந்த ராஜ்யம் உனக்கு எப்பவுமே நான் உன் வாரிசு ஆட்சி செய்யணும்னு சொன்னேன், இருந்தாலும் அந்த ராஜ்யம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி சாலமோன் காலத்துக்கு அப்புறமா அந்த நாடு 2ஆ பிரிஞ்சிருக்கு. வட பகுதி ஒரு நாடாகவும் தென் பகுதி ஒரு நாடாகவும் பிரிஞ்சிருக்கு. வடபகுதி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது, தென் பகுதி யூதா நாடு என்று அழைக்கப்படுகிறது. நீங்க பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி வரைபடத்துலாம் ஆபிரகாம் காலத்துல கானான் நாடு எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்துல பாலஸ்தீன நாடு எப்படி இருந்தது, இஸ்ரவேல் நாடு எப்படி இருந்தது, அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்தாரு, பைபிள்ல இருக்கிற அந்த செய்திகளை புரிந்து கொள்வதற்காக இந்த வரைபடங்கள் மேப் கொடுக்கப்பட்டது. அதுல இஸ்ரவேல் நாட்டை பார்த்தீங்கன்னா 3 பகுதியா அது பிரிஞ்சிருக்கு. ஒன்று கீழே இருக்கிறது யூதா நாடு, அதுக்கடுத்து சமாரியா, அதுக்கு மேல கலிலேயா அப்படின்னு 3ஆக அது பிரிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து யோர்தான் நதி ஓடும், யோர்தான் நதி ஓடி இருக்கும். இப்போ இந்த யூதேயா நாடும் இஸ்ரவேல் நாடும் தனித்தனியாக பிரிஞ்சதுக்கு 2 அரசர்கள் ஆட்சி செய்கிறார்கள் இந்த நாட்டில். அப்போ அசிரியர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் நாட்டின் மீது போர் தொடுத்து அதை தங்களுடைய ஆதிக்கத்திற்கு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, யூதா நாட்டின் மீதும் படையெடுக்கிறார்கள். யூதாவில் இருக்கின்ற மனிதர்களை அவர்கள் சிறைபிடித்து கொண்டு செல்கிறார்கள், தங்கள் நாட்டுக்கு பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அதெல்லாம் ஒரு பகுதியினரை இந்த சமாரியாவில் அவர்கள் குடியமர்த்துகிறார்கள். இந்த அசிரியர்கள் பாபிலோனியர்கள் எல்லாம் எங்கெல்லாம் போயிட்டு வெற்றி பெறுகிறார்களோ அங்கிருந்து ஒரு சில மக்களை சிறைபிடித்து கொண்டு இங்கே வைத்து அவர்களை வச்சு வேலை வாய்ப்பாங்க. ஆக இந்த அடிமைகள் எல்லோரும் சமாரியாவில் குடியேறுகிறார்கள். அங்கே ஏற்கனவே மக்களும் இருக்கிறார்கள். யாருன்னாக்கா யோசேப்பினுடைய புதல்வர்கள் 2 பேர், எப்ரியாம், பெஞ்சமின் அப்படின்னு 2 பேர். அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி தான் இந்த சமாரியா. 12 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அந்த நாட்டை. அதுல யோசேப்பின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பகுதி இது. இந்த யோசேப்பு யாருன்னா நமக்கு தெரியும், இஸ்ரவேல்ல யாக்கோபுடைய பிள்ளைகள்ல 12 பேர். யாக்கோபு இந்த யோசேப்பை நேசித்தார் என்பதற்காக மற்ற 11 பேரை இவர்களை வெறுத்தார்கள். ஆக இந்த பகைமை பெஞ்சமின் அந்த கோத்திரத்துக்கும் மற்ற 12 கோத்திரங்களுக்கும் இடையில பகைமை முதலிருந்தே இருக்கு. எப்பதிலிருந்து? அவங்க பிறந்ததுலேருந்தே இருக்கு. சரி, அவங்க முன்னோர்கள் இஸ்ரவேல் மக்கள் வயிற்றுல பிறந்தாங்க, யாக்கோபு வயிற்றுல பிறந்தாங்க, அப்பதிலிருந்தே இந்த விரோதம் இருக்குங்க. இவங்க இங்க குடியிருக்கிறாங்க. அப்போ அந்த சமாரியாவுகளை மற்ற யூதர்கள் வெறுப்பதற்கான காரணம்
இல்லாம புதுசா அங்க குடியமர்த்தப்படுகிற மற்ற நாட்டை சார்ந்தவர்களோடு அவர்கள் திருமணம் செய்து கொள்வதனால இஸ்ரவேல் அந்த தூய்மை கெட்டு போச்சு. மற்ற மக்களோடு இவங்க கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள், எனவே இவர்கள் தூய்மையற்றவர்கள் என்கின்ற அந்த ஒரு முத்திரையும் அவர்கள் மீது குற்றப்படுகிறது சமாரியர்கள். எனவே சமாரியர்களும் யூதர்களும் ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். இதே லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல 9ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்துல ஏசாமி என்ன செய்யறாரு, கலிலேயா அவருக்கு எருசலேமுக்கு போறாரு. அப்படி போறப்போ அவர் சமாரியா வழியாக போறாரு. யூதர்கள் யாரும் சமாரியாவுக்குள்ள போக மாட்டாங்க, ஏன்னா அது தீட்டான போகும். அதனால அவங்க என்ன செய்வாங்க, கலிலேயாவிலிருந்து புறப்பட்டு யோர்தான் நதியை கடந்து இந்த பக்கம் பயணம் செய்து மறுபடியும் என்ன செய்வாங்க, யோர்தான் நதியை கடந்து யூதேயாவுக்குள்ள போயிட்டு எருசலேமுக்கு போவாங்க. நேரம் போனா ஷார்ட்டா போயிட்டான், ஆனா சுத்தின்னு வருவாங்க. ஆனா ஏசாமி என்ன செய்யறாரு, சுத்திக்கினெல்லாம் போற ஒருவேளை அவர் போயிருக்கலாம், ஆனா சில நேரங்களில் சமாரியா வழியா போறாரு. அப்படி போகும்போது சமாரிய ஸ்திரியை ஒரு முறை பார்க்கிறாரு, அவங்களால தண்ணி கேட்கிறாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க யூதராக இருக்க சமாரியத்துல தண்ணி நீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உறவு இல்லை, விலகி நின்றது. ஆனா அப்படி விலகி நிற்கின்ற அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதன் சமாரியன் அந்த வழியை காண்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறாரு, அந்த மனுஷனை நெருங்கி போறாரு, பக்கத்துல போறாரு. மற்றவங்கெல்லாம் விலகி போனாங்க, இவர் என்ன செய்யறாரு, பக்கமா போறாரு. அப்படி பக்கமா போகும்போது நம்ம பார்க்கிறோம், அவங்களுக்குள்ள இருந்த வேற்றுமைகள் அனைத்தும் கடந்துதான் அவர் போறார். சரியா? வேற்றுமைகள், இன வேற்றுமை, மொழி இனம் சார்ந்த வேற்றுமை போன்ற எல்லாவற்றையும் கடந்து அந்த மனிதனை அவர் கிட்ட போறார். இன்னைக்கு நாம ஒருத்தர் நெருங்கி வர்றதுக்கு என்னதான் வேற்றுமைகள் இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு இந்த சமுதாயத்தில் என்னதான் வேற்றுமைகள் இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க. பொருளாதாரம் சார்ந்த வேற்றுமைகள், இனம் மொழி சார்ந்த வேற்றுமைகள், ஜாதியம் சார்ந்த வேற்றுமைகள், இவை அனைத்தும் கிறிஸ்துவாகிய ஒரு நாம் ஒன்றாக கூடி வருவதற்கு, ஒன்றிணைவதற்கு தடையாக இருக்கின்ற காரணம். மற்றவர்களை திறனாக ஏற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற காரணங்கள். இவற்றை அனைத்தையும் கடந்து அந்த சமாரியம் அந்த மனிதனை நெருங்கி செல்கிறார். ஆக பிறனாக இருக்க வேண்டும் என்ன சொல்லணும், ஒருத்தர் நெருங்கி தன்னுடைய வேற்றுமைகளை மறந்து, தங்களுடைய பாரம்பரியங்களை மறந்து, தங்களுடைய குடும்ப பெருமைகளை மறந்து, தங்களுடைய சமூக அந்தஸ்தை மறந்து, தங்களுடைய ஜாதிய பெருமைகளை மறந்து, சிறுமைகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுடைய பழைய கருத்துக்களே எடுத்து அவங்க மனசுல திணிச்சாங்க. அவங்களால இந்த வேற்றுமைகளை உருவாக்கி விடாதீர்கள். அவங்க கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். குழந்தையை கூட மாறாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த குழந்தைகளை குழந்தைகளாக வளர விடுங்கள். பெரியவங்க சிந்தனையெல்லாம் போட்டு அந்த குழந்தைகளை அப்படி அழுத்தி மொழிபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாளுடைய அழைப்பு நாம் ஒருவர் நெருங்கி வருகிறார்கள். அடுத்தது என்னன்னாக்கா, அவர் அவர் மேல ரொம்ப கரிசனையை காட்டுகிறார்.
சட்டத்துக்கெல்லாம் என்ன பேசுறாரு, அவரை தன்னுடைய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு சட்டத்துக்கு கொண்டு போய் அவர் பராமரிக்கிறார். நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பேசுறதோட கிடையாது. அதை நம்முடைய செயல்களிலே வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய காரியங்களிலே வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் மீது ஒருவர் உண்மையான அக்கறையை காட்ட வேண்டும். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார், ஆபத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் நிச்சயம் உதவி செய்ய வேண்டும். அதுதான் மற்றவரோடு திறனாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அடுத்தது நாம பார்க்கும்போது அந்த மனிதர் இந்த சத்திரத்திலிருந்து புறப்படும் போது 2 தெனாலியத்தை எடுத்து அந்த சத்திரக்காரன் கொடுக்கிறார். 2 தெனாலியம் என்பது 2 நாளுடைய கூலி, 2 நாளுடைய ஊதியம். அதை எடுத்து கொடுத்து இவரை நீங்க பார்த்துருக்கீங்க, ஒருவேளை இவருக்கு அதிகமா செலவாச்சுனாலும் நான் திரும்ப வரும்போது அதை என்ன செய்யறேன் கொடுத்துடுறேன்னு சொல்றேன். நம்முடைய செயல்கள் மட்டுமல்ல, அதையும் கடந்து நாம் ஏதாவது தியாகம் செய்ய வேண்டும், நமக்குரியதை இழக்க வேண்டும். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிற போது நாம் ஏதாச்சும் நம்முடைய காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து நாம் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு என்ன யோசித்து பார்த்தோம்னா, நம்ம கையில நம்ம யாருக்காச்சும் நல்லது செய்ய முடியும்னா அந்த நல்லதை நாம செய்யணும். எந்த நல்லதோ அதை நாம செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அந்த சமாதானத்துல காணப்படுகிறது. ஏசாமி ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, இந்த 3 பேர்ல யார் திறனாக இருந்தார்? அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்றாரு? இரக்கம் செய்தவனே. ஆனா டைரக்டா பதில் சொல்லணும்னா என்ன சொல்லிக்கணும்? டைரக்டா பதில் சொல்லிட்டு என்ன சொல்லிக்கணும்? இரக்கம் செய்தது யாரு? சமாளி. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, யாரு குருநாதனா? சமாளி தாங்க குருநாதனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. ஆனா அவர் சொல்லல இரக்கம் செய்தது. ஏன்? சமாளி அந்த வார்த்தையை அவங்க வாயில சொல்றதுக்குள்ள அவருக்கு மனசு நல்லதை செய்துட்டாக்கா, அவர் ஒரு ஏழை இருந்தா ஏழை வெளியூர் இருந்தா ஒரு பாராட்டுக்கு ஆரம்பிக்குமான்னு சொல்றேன். நல்லதை செய்து ஒரு கீழ்ஜாதியை சார்ந்தவர் இருந்தா ஒரு பாராட்டுக்கு ஆரம்பிக்குமானு உயர்வானவர்கள் நாம் பாராட்டணும், நேர்மையானவர்கள் பாராட்டணும், சாதாரண மக்களை பாராட்டுவதற்கு மனசு வருது. அது மாதிரி அந்த மனுஷன் சமாளின்னு சொல்றதுக்கு அவருக்கு மனசு வருது. இரக்கம் செய்தது யாரும் பார்க்கிறாரு, பரவாயில்லப்பா மனசு அப்படிதான் இருக்கா, கடினமா இருக்கா, பரவாயில்ல, நீங்க என்ன செய்யணும்? அந்த இரக்கம் செய்ததுனா போல நீயும் போய் செய்யணும். அவனை போல நீங்க போய் இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறத இறக்கம் பாராட்டுறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. என்னன்னா, ஒரு மனுஷர் வழியில காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆகிட்டு காப்பாற்றுற மாதிரி குச்சி நிற்கிறார். ஒருத்தர் அவரை காப்பாற்றுறதுக்கு போகணும். போன உடனே என்ன பண்ணுவாருன்னா, எழுந்து காப்பாற்ற வந்தவரை அட்டாக் பண்ணிட்டு அவர் கைகளுக்கெல்லாம் நீங்குன்னு அவரை குற்று வீரம் பொழுது ஆகிட்டு போயிடும். இது மாதிரி செய்தி எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து. எனவே இப்படி ஆபத்து
சூழ்நிலையில் இருக்கிறவங்க, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க நம்ம காப்பாற்ற போனோம்னா அவங்க என்ன செய்யறாங்க? நம்மள என்ன செய்யறாங்க? இக்கட்டுக்குள்ள ஆளாயிடுவாங்க. இங்க நான் ஒரு 4 பேருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு செய்தி பரவ சொன்னா என்ன செய்வாங்க? காசு கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன், யாருன்னா உதவின்னு கேட்டு வரதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற செய்தி பரவ சொன்னா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? டெய்லி ஒரு 10 பேர் தான் வருவாங்க இல்லையா? நாம நற்காரியங்களில் ஈடுபடுகிற போது, திருச்சபை மக்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுகிற போது நம்ம மேல என்ன செய்யறாங்க? உடனே ஜாதி குடிச்சிடறாங்க. ஜாதி சேர்த்து எடுத்து வீசுவாங்க. இவர் இந்த ஜாதி சார்ந்தவரே, இவர் இந்த ஜாதி மக்களுக்கு சாதகமா இருக்கிறாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு. அதனால இன்னைக்கு நல்லதை செய்யறவங்களும் யாரோட நெருங்கி போக முடியல, யாருக்கும் இரக்கம் பாராட்ட முடியல, எந்த ஒரு தியாகத்தையும் செய்து ஊழியத்தை செய்ய முடியல. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சமுதாயத்தை நாம் கட்டி எழுதியிருக்கிறோம். இதுக்கு நாம முற்றிலும் காரணம். இப்படிப்பட்ட சமுதாயம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. இந்த வளர்கின்ற பிள்ளைகள் இப்படிப்பட்ட சமுதாயத்தை கட்டி எழுப்புவதாக இருக்கக்கூடாது. ஏழை அரசுக்கான சமுதாயமாக சமத்துவமும் சகோதரத்துவமும் அன்பும் மனித நேயமும் கொண்ட ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிற பிள்ளைகளாக இவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், இவரை வழி நடத்த வேண்டும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு பெற்றோரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும், பெற்றோரிடத்திலும் நியாயப்பள்ளி ஆசிரியர்களிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். எனக்கு திறமையா இரக்கம் செய்வது, நீயும் அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நற்பண்புகளை கற்றுக் கொடுப்போம், நல்ல கருத்துக்களை கற்றுக் கொடுப்போம். கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை காரியங்களை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய சந்ததி மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நம்முடைய திருச்சபையும் அநேகருக்கு சமாதானத்தை இளைப்பாறுதலை கொடுக்கிற திருச்சபையாக இது வளர்ந்து செழிக்கும். அப்படிப்பட்ட நன்மையான காட்சிகளை நாம் கண்டு ஆண்டவரை துதிக்கும்படியான பிளாஸ்டிக்கையும் வாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக தொடர்ந்து ஆண்டவரை கலந்து நம்ம ஏற்படுத்தி சொல்லுவோம். நாம் யாரும் எழுந்து அப்போஸ்தலர் விசுவாசம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் அவரிடத்திலிருந்து நீருள்ளோரையும் மனிதரையும் நியாயமாக வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உறுதிகளும் நித்தியத்திலும் கொண்டு விசுவாசிக்கிறேன். சபையார் அமரவும் திருச்சபையாருக்கான அறிவிப்புகள். எட்டு 11 சென்ற வார காணிக்கை, முதல் ஆராதனை காணிக்கை 1505, 1405, இரண்டாம் ஆராதனை 1460, மகிழ்வும் மகிழ்வும் இரண்டாக மகிழ்வும் பண்ணணும்.
நீங்கள் கடந்து வருகின்ற குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்வுகள், காணொலி காட்சிகள், கல்வி சாலைகள், கல்லூரிகள், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக பெற்றுக் கொண்டாடுகின்ற சுதந்திரமான, சமூகமாக, சமாதானமான, ஆரோக்கியமான நலன்களுக்காகவும் நற்செயல்பாட்டிற்காகவும் நன்றி படுகிறோம்.
சமுதாயத்திற்கு நல்வழி நடத்துதலுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நன்றி படைக்கின்றோம். சமத்துவ சமுதாயம் சாத்தியமாவதற்கு சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்கு அடுத்தவர் என வாதத்திலும் தேவையில் இருப்பார்களே என அறிவும் தெளிவும் பெற்று செயல்பட உதவியும் உமது வழிநடத்துவதற்காக நன்றி படைக்கிறோம். இறைவேண்டல் இன்று உலகில் காணப்படுகின்ற தொற்று பரவல் மூலமாக ஏற்பட்டு வருகின்ற வேறுபட்ட கஷ்டமான நஷ்டமான கண்ணீரான கவலையான சூழலிலிருந்து மனிதன் பாதுகாப்பை பெற நீ உமது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழிநடத்துதலையும் தர வேண்டும். ஆண்டவர் இயேசுவை போன்று சமத்துவ சமுதாயத்தில் அனைவரும் சகோதரர் சகோதரி தாயார் தந்தை என்று என்ற தெளிவான புரிதலுடன் இன்று சமுதாயத்தில் தொற்றினாலும் வறுமையினாலும் இழப்பு ஈவு நிலையில் இருப்பவர்கள் எங்களுக்கு அடுத்த செயல்பட வழிநடத்த வேண்டுகிறோம். இஸ்ரவேலர் வாழ்க்கை பயணத்தில் மருத்துவ துறையில் சிறப்பாக இறைத்திட்டத்தை சத்தியத்தை சார்ந்து பணிபுரிந்த சிப்ரா பூவா போன்று இன்றும் ஒப்படைப்புடன் அர்ப்பணிப்புடன் தொற்று மத்தியிலும் பணிபுரிகின்ற எங்களது மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தன்னார்வ தொண்டர்கள் அரசாங்க பணியாளர்கள் உதவும் கடன் கொண்டு சமுதாயத்தில் அடுத்தவருக்கு பணிபுரிகின்ற அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் நிறைவாக அருள மன்றாடுகிறேன். முடக்குவாதம் உற்றவரை சுமந்தவர்கள் போன்ற நாங்களும் இன்று சமுதாயத்தில் தொற்றால் பல இழப்புகளை குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் பெற்று தவித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நாங்கள் உதவி உந்துதலையும் சிறந்த மனநிலையையும் தர உம்மிடம் மன்றாடுகிறோம். நிறைவு இறைவேண்டல் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த தொற்று காலத்திலும் நீர் தந்து வரும் அனைத்து உதவிகளுக்கும் பாதுகாப்புக்கும் நன்றி கிடைக்கிறோம். இத்தகைய பாதுகாப்பு பராமரிப்பு அனைவருக்கும் நீர் அருளும்படி உம்மிடம் சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் வேண்டுகிறோம். இன்று நாங்கள் வாழும் சமுதாயத்தில் தேவையிலும் பாதிப்பிலும் இருப்பவர்களை எதிர்படுத்துவர்கள் என்ற புரிதலுடன் பரந்த திறந்த மனதுடன் செயல்பட உமது வழிநடத்துதல் தர வேண்டுகிறோம். மேலும் நாங்கள் வாழும் சமுதாயத்தில் ஒதுங்கி பதுங்கி மயங்கி நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு அடுத்தவர்களை